மக்களே நம்ம இன்றைக்கி ஒரு தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம போய் மீன் பிடிக்க எல்லாம் செட் பண்ணுவோம் வாங்க. கலைஞ்ச அப்படியே ஆடிடும். இதெல்லாம் அது இது கேட்டு மேலே இங்கே அங்கே போய் கலைஞ்ச அந்த அதில் துணி வைங்களே. அடுத்து மேலே வாய்க்காலுக்கு மேலே ஒரு கல்லதுக்கு வைங்க. வாய்க்காலில் மறந்து கிடக்கணும். பாய் பாய் கைஸ், நம்ம இப்போ வந்து உள்ளே குதிக்க போகிறோம். ஒன்றும் பிடுங்க மாட்டான், இறங்க உள்ள. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கோம். செட் பண்ணிவிட்டு எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் வந்து ஒரு சேலையை வச்சு செட் பண்ணுதோம். வாங்க எப்படி பிடிக்குன்னு பார்க்கலாம். இந்த கலர் எடுத்துங்க வீடியோ போடணும். போட்டு என்னமே போ இந்த வாட்டர் அதனால வந்து மாற்றுது. ஓகே இதை போட்டுருவோம். பாம்பு நிறைய இருக்குது, அதனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு வலை ரெடி பண்ணி வச்சு கொண்டு வந்திருக்கோம். வாங்க எவ்வளோ பிடிக்கிறாங்க பார்க்கலாம். மடைக்கும் சரி வாட்டுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே மாட்டலை. ஒன்றுமே மாட்டேன். ஐரில் வந்து ஸ்பீடாக ஓடிடுது. அவங்க ஒன்றே மாட்டேங்குது. ஐரதானா ஆமாம் ஐரதான். மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஐரை நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போ அவ்வளோதையும் இப்போ பிடிக்கிறோம். அங்கேயும் போதும், அங்கே ரொம்ப ஏறாது. இது இப்படி இப்படி குத்திட்டே இரு. தம்பி என்ன பண்ணான்னு தெரியல, சும்மா சாம்பாரை கிண்டுன மாதிரி தான் இருக்குது. ஒரு மீனை கூட இதுவரை பிடிக்கல. என்ன வீடியோ எடுக்க என்ன மீன் பிடிக்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்படி வச்சுக்க இப்போ எல்லாம் இங்கே மவுந்து போயிட்டு இருக்கு. மீனெல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு. இந்தா உள்ளே இருக்குது. அப்படி களைச்சு கொண்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கே களைச்சி கொண்டு வந்து அங்கே போய் கரெக்டாக எடுக்கணும். இருக்கு கேப்ரோ இங்கே அடங்க எல்லாம் போயிடுச்சு. யார் விட்டா? நீ இங்கே பிடிச்சிட்டு வந்தான். இப்படி வச்சா இங்கே யாரு? மீன் இங்கே ஒரு மீன் துள்ளுச்சு. இந்தா இதுதான் இது ஒரு மீன் துள்ளுச்சு. கசிவு எங்க அடைச்சிக்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். பிரபு காய்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிட்டு. ஓட்டையை மட்டும் தான் பார்த்து போகணுமே. ஆமாம் நின்று வரேன் ஒரு அப்படியே இங்கே துள்ளு தண்ணி நிறையா எல்லாம் போகுது. இங்கே பிரச்சனை இல்லை வச்சு கேட்போம். இப்போ அங்கே பிரச்சனை இல்லை. இருக்கிற மாதிரி அப்போ நீ வரே நீ என்ன ஓட்டை எப்படி பொத்தி ஓட்டை பொத்தி கேளடி பாம்பே வரும். ஓட்டை பொத்தி கேளடி ஜெனிசி
ஒரு பாம்பு ஒன்று சாரணமாக இருக்கு. ஏய் கல்லெல்லாம் மேலே தள்ளுங்க, இந்த கல்லெல்லாம் என்ன மேலே மீன் துள்ளுது. ஏய் எல்லா மீனும் மேலே துள்ளுதுல. பெருசாகுதுல. 1 2 3 மீன் எல்லாம் மேலே துள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பண்ணி சரி சாத்து பண்ணிங்க. மீன் எல்லாம் வெளியே துள்ளுது. ஏய் பெருசு அதையும் சேர்த்து பிடி. மீன் மாட்டுமா மாட்டாதா? அங்களே பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டிருக்கு. வாங்க வாலி எடுத்துட்டு வரும். நிறைய மீன் தப்பிச்சு போச்சு. வீடியோ எடுத்து எப்படி அங்கே போல ஏய் இல்லை பாருங்க எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. சில நேரம் பாம்பு கூட மாட்டோம். இன்னைக்குதான் ஒரு குத்து. ஆனால் இந்த சேலை தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கிளீனா நிறைய போயிருக்கும் தெரியுமா அதில். இதெல்லாம் இது என்னது எடுத்து போடுங்கப்பா. மீன் எல்லாம் அங்கே அங்கேயுமா துள்ளி இருக்கு. இது சமத்தமாக தண்ணிடலாம் செடி வராமல கையுள்ளோட போய் பாருங்க. இது எவ்வளோ துள்ளுதுல. இங்கே பின்னாடி மீன்லாம் துள்ளி கிடக்கு. ஐரை ஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்கு செடிசு. வரமாட்டேங்களே. ஆமாம் அதை பார்த்துருக்கணும். இது மீன், இந்த ஒரு மீன். இது மண்ணோட அடிப்பு வரும். இல்லை இதே மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்டு அவனை அங்கேருந்தே உள்ள களைச்சி. இப்படி சேலை நல்ல சேலை இருந்தால் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் இன்னும் ஒரு மாதிரி ஒட்டிட்டு அதை பிடிச்சிக்கிட்டுல. அது ஐரை இல்லை. இங்கே பாருங்க எப்படி துள்ளு. இங்கே பாருங்க எப்படி துள்ளுது பாருங்க. செம்மையாக பிடிக்கிறோம். சூப்பராக. இங்கே ஒரு சென்னைக்கு கீழே வந்து இந்தா உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டலாம். மேஜிக் மிஸ் ஆகிட்டு. இதுதான் நம்ம ஊர். அரிப்பா கெட்டதுக்கு ஒரு அதிக மீனை பிடிச்சிடலாம். இங்கே இன்னும் சேலை கட்டிடுவேன். புதுசாக தம்பி வந்து எட்டி தம்பி எந்த ஒரு சோனா ஒரு அப்படியே நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேன். மீன் எல்லாம் இங்கே தான் இருக்கு. நீ என்னெல்லாம் மீனை பிடிக்க சவுண்டு மட்டும் தான் இருக்குது. ஒரு மீன் கூட பிடிச்சனான்னு பார்க்கல இன்னும். என்னதுல மீனை பிடிக்க அல்ல நீ மடக்கில் இறங்க. நம்மளால மடக்கில் இறங்கு. மடக்கில் இறங்கி பாருல பாப்போம். நீ மடக்கில் இறங்குதே இப்போ. மடக்கில் இறங்கல உள்ள இறங்கு. உள்ள இறங்கு. பாப்போம். பாம்பு இருந்துன்னு பாப்பார கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கல உள்ள எங்க இறங்கின மாதிரி இல்லை. மேலன்னு பம்மத்து போட்ட மாதிரில இருக்கு. உள்ள இறங்கும் முதல்ல கைஸ் நம்ம இப்போ வந்து உள்ள குதிக்க போகிறோம். ஒன்றும் பிடுங்க மாட்டான். இறங்க உள்ள. வலை உள்ள மாட்டிக்கிட்டு கைஸ். ஏய் அந்த ஒரு மீன் நல்ல நீளமாக இருக்கு. பாரு இதில் வச்சா என்னல நானும் ஒன்றும் முடியாது. சரி சரி இல்லை இறங்கிடுவோம். ஜெனிசி சொன்னா கேளு. இறங்கி பாரு. தில்லு இருந்தால் இறங்கி பாரு. நீ ஒன்றும் இல்லை. ஆழம் பாரு. ஆழம் பாரு. ஒன்றும் இல்லை. 2 பாம்பு மட்டும் கிடக்கும். பாம்பு இது ஒவ்வொருத்தனும் தைரியமாக மாடு பிடிக்கணும். பாம்பு தான் இல்லை. உள்ள இறங்கல. கமனில் கழுவி தரக்கூடாது. நீ இறங்கல அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றுமே இருக்காது. சரி ம் பார்ப்போம். இறங்கிட்டான். சும்மா கிடையாதுல்ல.
அது ஒன்றுமே முடியாது. எல்லாம் ஓடங்குது. இது சரி இல்லை. இன்னொன்று இது பாம்பு கடிச்சு போட்ட மீன் தெரியுதா? பாம்பு கடிச்சு போட்ட மீன். இறங்கு 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 சீக்கிரம். 2 பாம்பு தான் கிடக்கும், பயப்படக்கூடாது. ஒரு தேளு 2 பாம்பு. என்ன 5 உப்பு கூட பிரச்சனை, ஒரு மீன் இருக்கால. சரி 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 பாருங்க. சரி சரி இறங்கு இறங்கு உள்ள இறங்கு. களையா உள்ள இறங்கல. அந்த ஓரத்துல தான் பாம்பு இருக்கும். ஓரத்துல எல்லாம் காலை விட தான் ஒன்று கோடி தலையோடு 2 சேர்ந்து இறங்கும்ல. வராம்பாரு ஒன்றும் இல்லை. இறங்குமா? இறங்கிடுவோமா? சும்மா இருங்கடி, பயத்துலலாம் இறங்க வேண்டாம். நீங்கள் வீட்டை பார்த்து வாங்க. காய்ஸ் நம்ம இப்போ இங்கே ட்ராப் செட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் முடியாது. ட்ராப் செட் பண்ணி எல்லா மீனும் என்ன பேர், எல்லா மீனும் என்ன இருக்குது. என்னதான் மீன் பிடிக்க தெரியல. நிறைய மாட்டிருக்கு. 5 மாட்டிருக்கு. அப்படியே அதில் போட வருது. போடல இல்லை அண்ணன், போடல இல்லை. பாம்பு பாம்பு. சரி சரி வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவீங்க? ஒரு பிளானும் இல்லை. சரியா வச்சுக்க. ஒரு மீனும் கூட பிடிச்ச மாதிரி இல்லை. சும்மா சாக்கையும் பையன் தான் தூக்கிட்டு போகிறான். இந்த பாரு பாருங்க பாரு பாரு பாருங்கடே. சொல்லல ஒன்றுமே முடியாதுக்கு உள்ள. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கலச்சி கொண்டு வாங்க. பாருங்க இப்போ பாருங்க இங்கே பாருல. கடைசியில் காலில் அடிபட்டதான் மிச்சம். கால் தான் வலிக்கு. கடல்லே இல்லையா ஒரு மீன் கூட அவங்க பாத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். பாக்கீங்களா? பாரு பாரு பாருங்க துள்ளுது. இங்க பாருங்க ஒரு எங்களை மீன் எங்களை மீன் எங்க இங்க பாருங்க எப்படி துள்ளுது பாருங்க. மலை சாரல் மாதிரி சொல்லுது. மீன் பிடிக்க வான்னு கூடுதான்னு எங்கே தான் போகிறணும். ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டேக்கானு. எப்படி இருக்கு பாருங்க. அதிசயம். இதுதான் நம்ம ஊர். பச்சை பச்சைன்னு இருக்கும். போவோம் ஒரு மீனாட்டு பிடிக்கணும் ஒழுங்கான்ட்டு. மீன் மாட்டுச்சா? பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் தான் மாட்டிருக்கு. மீன் எல்லாமே ஒரு டெக்னிக் படித்து வச்சுருக்கு. ஏன்னா நாங்கள் உள்ள வலையை போட்டதோட மீன் எல்லாம் உள்ள பொந்துக்குள்ள நீக்கி போயிடுது. எவ்வளோ இது பண்ணுறேன். இது இந்த பழத்துக்காக தான் அவ்வளோ நுக்கி. இன்னும் கொஞ்சம் இன்னும் பழத்தகை எல்லாம் வரும் மாதிரி இன்னும் அங்கேருந்து வருது பார்த்துக்கு. இவனை இன்னைக்கு மீன் பிடிச்சிட மாட்டாருமே. உங்களுக்கு நான் கொஞ்சம் சுற்றி காமிக்கேன் இடம் எப்படி இருக்கும். எப்படி ஏறுது போயிருந்தோம். அவ்வளோதான் இன்னைக்கு மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டான செட்டப் பண்ணி கொண்டு வரல நம்ம. நம்ம வந்து அடுத்த டைம் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் புதுசாக செட்டப் பண்ணி கொண்டு வந்து நம்ம இங்கே இருக்க அவ்வளோ மீனை பிடிச்சி முடிக்கிறோம். செம்மையாக ருசிச்சு சாப்பிட்றோம். இப்படி தான் ஒவ்வொரு நேரமும் சொல்லலாம். ஒரு மீன் கூட பிடிக்கிறது இல்லை. கைஸ் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறையா எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு. ஆனால் அது வந்து வீடியோ போட முடியல, அதனால் போடலை. ஏன்னா வீடியோ எடுக்க தெரியல. கண்டிப்பாக அடுத்த டைம் பாருங்கள் அவ்வளோ மீன் நம்ம பிடிக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் போகுது பாருங்கள். இந்த மீனெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? அவ்வளோமே சைடில் வந்து நிறைய பேர் நம்மளே மாரி நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வர மீன் எல்லாமே அவ்வளோ ஓடி ஓடி போயிடுது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கோம். வாங்க காமிக்க. பிடிச்ச மீனை காமிப்பா முடியும். பழத்துக்குள்ள பூரா இருக்குது. காய்ஸ்
மீன் பிடிச்சி மீன் விடுவோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நம்மளால் இவ்வளோ மீன் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ மீன் தான் பிடிச்சிருக்கோம். இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்கள் மீன் மடை சாரல் மாதிரி இருக்கும். மீன் பிடிக்கணுன்னா இங்கே வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புவோம் காய்ஸ். காய்ஸ் போமா. நமக்கு வந்து மீன் எதுவுமே கடைசி வரை செட் ஆகலை. பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் செட் ஆகிருக்கு. இப்போ இருக்க மீன் வச்சு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. போமா. மீன் இருக்கு பாரு. வாய்ப்பில் இருக்குதா அதில் பிடிக்கவே முடியாது. அப்படியே வச்சுக்க. நிறைய ஆயிரக்கணக்கில் உள்ள தெரிய முடியுது. அவனுக்கு சும்மா பம்மாத்து போட்டுட்டே இருக்கான். ஒரு மீன் கூட பிடிச்ச மாதிரி இல்லை. காலில் வந்ததுக்கு அடிபட்டது தான் மிச்சம். அப்பா இந்த மீன் தான் அடிமா கொஞ்சம் பார்ப்போம். இதோ ஏதோ அள்ளிட்டு வாரான். என்னையில ஏழு சரி மண்ணா ஒரு மண்ணிலே வந்து மீன் பிடிக்க சொல்லிச்சுட. நாய் போன வேலை பார்க்காத அது ஒன்று தட்டி விட்டுக்கிட்டு நாய். நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டு இப்போ கிளம்பியாச்சு. வாங்க போவோம். என்ன